வெல்கம் டு சிந்துஜன்ஸ் ஃபிஷ் ரூம். டிசம்பரில் டப்ளினில் இருக்க சீஹார்ஸ் அக்வேரியம் போனேன். அங்கேருந்து என்னெல்லாம் வாங்கியிருக்கேன்னு அன்பாக்ஸ் பண்ணி பார்த்துடலாமா? ஃபிஷ் எல்லாத்துக்கும் ட்ரீட்டாக லைவ் ஃபுட் வாங்கியிருக்கேன். டாஃப்னியா ஃபிஷ்க்கு ரொம்ப பிடிக்கும். 4 பேக்கெட் வாங்கினேன். அவங்க எக்ஸ்ட்ராவாக 2 போட்டு கொடுத்தாங்க. நார்மல் ஃபுட்டையும் விட லைவ் ஃபுட் போட்டால் நல்லா சேஸ் பண்ணி ஹண்ட் பண்ணி சாப்பிடுவாங்க. நேச்சரில் ஃபிஷ்ஷு ஹண்ட் பண்ணி தானே சாப்பிடும். நம்ம ஃபிஷ் டேங்க்லேயும் ஜாலியாக அப்படியே சாப்பிடட்டும். ரொம்ப ஹெல்த்தியும் கூட. இது லைவ் பிளட் வர்ம்ஸ். பிளட் வர்ம்ஸில் பெருசும் இருந்துச்சு, சின்னதும் இருந்துச்சு. நான் ஒரு பேக்கெட் வாங்கினேன். இது சின்ன பிளட் வர்ம்ஸ், பீப்பர்ஸுக்காக வாங்கினேன். பேர்ல் கோரமி வாங்கியிருக்கேன். இது ஃபீமேல் பேர்ல் கோரமி. நம்ம 2 வருஷமா மேல் பேர்ல் கோரமி வச்சிருந்தோம்ல, ஸோ அவங்களுக்கு பேரா இப்போ ஃபீமேல் பேர்ல் கோரமி வாங்கியாச்சு. ஸ்பார்க்லிங் கௌரமி நல்ல அழகான ஃபிஷ்ஷு, நல்லா ஷைனும் அடிக்கும். பிளஸ் இதால சத்தம் போட முடியும், வாயால சத்தம் போடுவாங்க. 4 ரெட் டெவில் ஏஞ்சல்ஸ் குட்டி வாங்கியிருக்கேன். நம்ம வாங்கின ஃபிஷ்ஷஸ் எல்லாம் இப்போ டேங்க்ல விட்டுடலாம். இப்போ நீங்க பார்த்துட்டு இருக்கிறது ஒரு 120 லிட்டர்ஸ் கார்னர் டேங்க். இதுல நிறைய கௌரமிஸ் இருக்காங்க, நியான் டெட்ராஸ் இருக்காங்க, கோரிடோராஸ் இருக்காங்க. சாப்பாடுக்காக கௌரமிஸ்லாம் நம்மளே பார்க்குறாங்க பாருங்க. நம்ம வாங்கின ஃபீமேல் கௌரமியை இதுள்ள விட்டுடலாம். இந்த டேங்க்ல தான் என் கூட 2 வருஷமா இருக்கிற மேல் கௌரமி இருக்கு. ஸோ அதுக்கு பேராக தான் இந்த ஃபீமேல் கௌரமியை வாங்கியிருக்கேன். கௌரமி இருக்க வாட்டர் பேக்கையே எடுத்து டேங்க்குள்ள போட்டுடலாம். பேக்ல இருக்க வாட்டர் டெம்பரேச்சரும் டேங்க்ல இருக்க வாட்டர் டெம்பரேச்சரும் அட்ஜஸ்ட் ஆகி சேமா வந்தால் தான் நம்ம ஃபிஷ்ஷை டேங்க் உள்ள ரிலீஸ் பண்ணோம். இல்லைன்னா ஃபிஷ்ஷுக்கு டெம்பரேச்சர் ஷாக் இறக்குறதுக்கு நிறைய சான்ஸ் இருக்கு. ஸோ நீங்களே ஃபிஷ் வாங்கினா கூட ஃபர்ஸ்ட் வாட்டர் டெம்பரேச்சர் 2த்தையும் அட்ஜஸ்ட் பண்ணிட்டு அதுக்கப்புறம் ஃபிஷ்ஷை உள்ள விடுங்க. கௌரமியை விட்டாச்சு. இப்போ நம்ம கிட்ட ஸ்பார்க்லிங் கௌரமிஸும் ரெட் டெவில் ஏஞ்சல்ஸும் எந்த டேங்க்ல விடணும்னு யோசிச்சுட்டு இருக்கேன். இப்போ பெரிய டேங்க்ல விட்டா ரெட் டெவில் ஏஞ்சல்ஸ் அக்ரெசிவா நம்ம கப்பீஸை கடிக்கிறதுக்கு சான்ஸ் இருக்கு. மோலிஸ் டேங்க்ல விடலான்னா மோலிஸும் நிறைய பேர் இருக்காங்க. அதுவும் அது 50 லிட்டர்ஸ் டேங்க் தான். இந்த டேங்க்ல விட்டா ஆல்ரெடி 4 பெரிய கௌரமிஸ் இருக்கு, ஓவர்லோட் ஆயிரும். இப்போ நம்ம வாங்கின ஃபிஷ்ஷையும் காப்பாற்றணும். நம்ம எந்த டேங்க்ல விட்டோமோ அந்த டேங்க்குக்கு அந்த ஃபிஷ்ஷு ஒத்தும் வரணும். நம்ம கிட்ட இருக்கிறதுலே சேஃபான நல்லா ஸ்டேபிளான டேங்க்னா இந்த டேங்க் தான். 200 லிட்டர்ஸ் பெரிய டேங்க் தான். இப்போதைக்கு இதுலேயே 2த்தையும் விட்டுடலாம். ரெட் டெவில் ஏஞ்சல்ஸ் அக்ரெசிவ் தாங்க, ஆனால் ரொம்ப குட்டியாக இருக்குது. கப்பீஸை விட இப்போ குட்டியாக இருக்குது. இப்போதைக்கு அட்டாக் பண்ணாதுன்னு ஒரு நம்பிக்கையில் இந்த டேங்க்ல விடுறேன். ஸ்பார்க்லிங் கௌரமிஸ் ரொம்ப பீஸ்ஃபுல் ஃபிஷ்ஷு, நேனோ ஃபிஷ்ஷு, கம்யூனிட்டி ஃபிஷ்ஷு. ஸோ அதை எதில் வேணாலும் விடலாம். அந்த நம்ம கௌரமிஸ் டேங்க்ல விட்டால் அந்த பெரிய கௌரமிஸ் அட்டாக் பண்ணுறதுக்கு சான்ஸ் இருக்குது. அதனால இந்த டேங்க்ல விடலாம். நிறைய பிளான்ஸ் இருக்கிறதுனால ஸ்பார்க்லிங் கௌரமிஸ் அழகாக அதுக்குள்ளே சுற்றி திரியறதுலாம் பார்க்குறதுக்கும் நல்லாயிருக்கும். சீஹார்ஸ் அக்வேரியம்லேருந்து வாங்கிட்டு வந்த லைவ் ஃபுட் டாஃப்னியா பேக்கெட்டை ஓப்பன் பண்ணி 200 லிட்டர்ஸ் டேங்க்கில் போட்டுடலாம். இங்கே கப்பீஸ், மோலிஸ், பிளாட்டிஸ் எல்லாரும் இருக்காங்க. எல்லாரும் அதை என்ஜாய் பண்ணி சாப்பிட்றாங்க பாருங்கள். டாஃப்னியான்றது அந்த குட்டி குட்டியாக வெள்ளையாக தெரியுதில்ல, ஓடி ஓடி குட்டி வாட்டர் இன்செக்ட்ஸ் மாதிரி ஃபிஷஸ்லாம் விரும்பி சாப்பிடுவாங்க. அடுத்து இன்னொரு பேக்கெட் எடுத்து நம்ம 120 லிட்டர்ஸ் கௌரமிஸ் இருக்க டேங்க்கில் போட்டுடலாம். போட்டுட்டு இந்த புது கௌரமி இருக்க வாட்டர் பேக்லேயும் டெம்பரேச்சர் மேட்ச் ஆயிடுச்சு. இப்போ அவங்கள எடுத்து வெளியில் விட்டுடலாம். நெட் யூஸ் பண்ணாமல் கையாலே எடுத்து விட்டுட்டேன். நல்லா சாஃப்டாக பிடிச்சி விட்டால் பிரச்சனை வராது. சண்டை போடாமல் இருக்காங்களான்னு பார்க்கணும். எனக்கு தெரிஞ்ச சண்டை வராது. ஏன்னா நம்மக்கிட்ட ஒரே ஒரு மேல் பேர்ல் கௌரமி, அந்த 2 ப்ளூ ஃபீமேல் கௌரமி. இப்போ நம்ம புதுசாக விடுறதும் ஃபீமேல் பேர்ல் கௌரமி தான். ஸோ பிரச்சனை ஒன்றுமே வராது. பார்க்கும்போதும் எல்லாரும் சேர்ந்து தான் ஒன்றா தான் சுற்றிட்டு இருக்காங்க. ஒரு பிரச்சனை சண்டை வர மாதிரி தெரியல. எல்லாருமே புதுசாக விட்ட சாப்பாடை தான் அட்டாக் பண்ணி சாப்பிட்டுட்டு இருக்காங்க. இப்போ கீழே நம்மளோட ஏஞ்சல்ஸும் ஸ்பார்க்லிங் கௌரமிஸையும் கொஞ்ச நேரம் வாட்டர் டெம்பரேச்சர் மேட்ச் ஆகிறதுக்காக பின்னாடி விட்டுருந்தோம். இப்போ அவங்கள ஓப்பன் பண்ணி உள்ளவே விட்டுடலாம். ஸோ ஓப்பன் பண்ணியாச்சு. சேஃப்டி ப்ரொசீஜர் என்னன்னா, டேங்க் வாட்டரை கொஞ்சம் கொஞ்சமாக ட்ராப்பாக 2 ஃபிஷஸ் இருக்க பேக்லேயே கொஞ்சம் கொஞ்சமாக போட்டு
கொஞ்ச நேரத்துக்கு அப்புறம் தான் நம்ம ஃபிஷ்ஷஸ் எடுத்து உள்ள விடணும். நான் அது பண்ண போறது இல்லை, ஏன்னா என் டேங்க் வாட்டர்ல இருக்க நம்பிக்கை தான். ஸோ அவங்க வந்து கம்ஃபர்டபுளாகவே இருப்பாங்க என் டேங்க் வாட்டர்ன்ற ஒரு நம்பிக்கையில நான் வந்து ஃபிஷ்ஷஸ் எடுத்து உள்ள விட போறேன். 4 ஏஞ்சல்ஸ், 4 பேரும் நல்லா ஆக்டிவா இருந்தாங்க. ஸோ பார்த்து தான் வாங்கினேன். தெரியுதா? உன்னை பிடிச்சிட்டேன். ஒருத்தர் உள்ள போயிட்டாரு. ஏஞ்சல்ஸ் குட்டியா இருக்கும்போது கலர்ஃபுல்லா டெவலப் ஆகாது, பெருசானா இன்னும் அழகாவே டெவலப் ஆகும். ஸோ அதுக்கு தான் நம்ம வெயிட் பண்றோம். இப்போ நம்ம வந்து இந்த டேங்கை கப்பீஸுக்கும் பிளாட்டிஸுக்கு தான் வச்சிருந்தோம். கப்பீஸ் நிறைய குட்டி போட்டுட்டு இருந்துச்சு. ஏஞ்சல்ஸ் இப்ப குட்டியா இருக்கிறதுனால நமக்கு பிரச்சனை இல்லை. ஆனா ஏஞ்சல்ஸ் வந்து கப்பி குட்டி சாப்பிட்ற அளவுக்கு வளர்ந்துருச்சுங்கன்னா அதுக்கப்புறம் ஒண்ணு நம்ம கப்பி குட்டீஸை சாக்ரிஃபைஸ் பண்ற மாதிரி ஆயிடும், இல்லைன்னா நம்ம ஏஞ்சல்ஸை வந்து கப்பீஸ் எல்லாம் வேற டேங்க்கு தான் மூவ் பண்ணணும். ஏஞ்சல்ஸ் பெருசாயிடுச்சுன்னா, ஏன்னா இது ஒரு ஏஞ்சல் டேங்காவே மாத்திடலாம். எனக்கு ஏஞ்சல் ரொம்ப பிடிக்கிறதுனால இப்போதைக்கு இங்க பாருங்களேன், ரொம்ப குட்டியா தான் இருக்காங்க. அதுவும் ஃபுல் பிளான்டட் டேங்க்ல ரொம்ப அழகா தெரிவாங்க. எல்லாருமே ரெட் டெவில் ஏஞ்சல்ஸ். பெருசா வரும்போது நல்லா ரெட் கலர்ல வருவாங்க. பக்கத்துலயே பாத்தீங்கன்னா இங்க பாருங்க குட்டி குட்டி கப்பி குட்டிஸ் எல்லாம் ஓடுது பாத்தீங்களா? ஸோ அவங்களுக்கெல்லாம் இனி ஆபத்து. இப்பவே அவங்க வந்து நிறைய பிளான்ஸ் இருக்கிறதுனால சர்வைவ் பண்றாங்க. பிளாட்டிஸ்லாம் சண்டை போட்டு சாப்பிட்றோம். ஸோ இன்னும் இருக்கிறாங்கன்னா அவங்கெல்லாம் டேலண்டட் ஃபெலோஸ். அடுத்து நம்மளோட ரொம்ப அழகான ஸ்பார்க்லிங் கௌரமி. இவங்கள ஸ்பெஷலே இவங்க சத்தம் கூட போடுவாங்க. பேசும் ஃபிஷ் அப்படின்னு சத்தம் போடுவாங்க. இதுல நம்ம 6 வாங்கியிருக்கோம். இதை கௌரமி டேங்க்ல விடணும்னு தான் எனக்கு ஆசை. ஆனா என் கௌரமிஸ் நம்ப முடியுமா, நியாண்டர்டால்ஸோட நல்லா தான் இருந்தாங்க. பட் இது அவங்களோட ஆமா, இதுவும் ஒரு கௌரமினால அவங்க ஜெலஸ் ஆகி சண்டை போடுறதுக்கு நிறைய சான்ஸ் இருக்குங்க. ஸோ இவங்களையும் சேஃபா இந்த டேங்க்ல விட்டுலாம். இவங்க ரொம்ப பீஸ்ஃபுல் ஃபிஷ், நல்லா கலரும் டெவலப் ஆவாங்க. இன்னும் 2 பேர் இருக்காங்க. ஓ சாரி, 3 பேர் இருக்காங்க. ஏஞ்சல்ஸ் எல்லாருமே பிளான்ஸ் பக்கத்துல போய் ஒளிஞ்சுக்கிட்டாங்க. ஸோ பார்க்கலாம் எப்படி போகுதுன்னு. டவுன் இருக்கு பாருங்க, தெரியுதா? எல்லாம் ரொம்ப குட்டி ஃபிஷ் தான், பேபி ஃபிஷ் தான், இப்போதான் டெவலப் ஆறாங்க. ஸோ நம்ம டேங்க்லயே அவங்க வளர்றதை பார்த்ததும் ரொம்ப நல்லா இருக்கும். பெரிய ஃபிஷ்ஷா வாங்கி விடாம டேங்க்லயே அவங்கள வளர்றதை பார்த்து பாருங்க. கப்பீஸ் பிளாட்டிஸ்லாம் அதுங்களை கம்பேர் பண்ணும்போது ரொம்ப ஜெய்ஜாண்டிக்கா பெருசா இருக்குதுங்க. ஸோ நம்ம வாங்கின ஃபிஷ் எல்லாரையும் விட்டாச்சு. ஏஞ்சல்ஸ்லாம் கூட்டமா அங்க எக்ஸ்ப்ளோர் பண்ணிட்டு இருக்காங்க. ஹோப்ஃபுல்லி என் டேங்க் வாட்டரை வந்து பிலீவ் பண்ணி அக்டிவேட் பண்ணாமலே உள்ள விட்டேன். பார்ப்போம் என்ன நடக்குதுன்னு. ஒரு 2 நாள் தெரிஞ்சிடும் செட்டில் ஆயிட்டாங்களா இல்லாட்டி அவங்க ஸ்ட்ரகிள் பண்றாங்களா. ஸ்ட்ரகிள் பண்ணா ஒன்றும் பண்ண முடியாது. குட்டி பிளட் வர்ம்ஸ். ஸோ அவங்கள நம்ம பஃபர்ஸ் டேங்க் கொடுத்துடலாம். பஃபர்ஸ் தான் பிளட் வர்ம்ஸை விரும்பி சாப்பிட்ற ஆட்கள். ஸோ பஃபர்ஸ் டேங்க்கு பிளட் வர்ம்ஸ், அதுவும் லைவ் பிளட் வர்ம்ஸ் ஃபர்ஸ்ட் தடவை சாப்பிட போறாங்க. கையை விட்டோடனே அவங்களுக்கு சாப்பாடுன்னு தெரிஞ்சிருச்சு. பாருங்க அட்டாக் பண்றாங்க பாருங்க பஃபர்ஸ்லாம். ஸோ இவங்க எல்லாரும் இன்னைக்கு ஜாலியாக சாப்பிட்ருவாங்க. நிறைய பிளட் வர்ம்ஸ் இருக்குது, லைவ் பிளட் வர்ம்ஸ் இருக்குது. ஸோ 2 நாளைக்கு இவங்களுக்கு சாப்பாடு போட தேவையில்ல. இதில் 2 கப்பீஸ் வேறு சும்மா விட்டுருந்தேன். ஸோ அவங்களுக்கும் நல்லா சாப்பாடு கிடைக்கும்.
இங்க ஒன்றும் பதையோட தான் இருக்காங்க போல. லார்ஜ் பிரெட் பர்ன்ஸ் வாங்கினல ஒரு பேக்கெட் தான் வாங்கியிருக்கேன். ஸோ அதை நம்ம ஷேர் பண்ணி எல்லாருக்கும் கொடுத்துடலாம். ஒரு ஜக்ல போட்டு பிரிச்சு கொடுத்துடலாம். அடுத்து கொஞ்சத்தை நம்ம சில்லி ராசனோட டேங்க்ல விட போறோம். கப்பி குட்டி ஸ்டாண்ட் இருக்கும் கொஞ்சம் 2-3. இன்னும் கொஞ்சத்தை குட்டீஸ் கோரிடோரா குட்டீஸ்லாம் கொஞ்சம் வளர்ந்துட்டாங்க. ஸோ அவங்களுக்கும் கொஞ்சம் கொடுத்துடலாம். இன்னும் கொஞ்சம் மிச்சம் இருக்கு. ஸோ அதெல்லாம் நம்மளோட இந்த டேங்க்ல கொடுத்துடலாம். ஏஞ்சல்ஸுக்கு எடுங்க பக்கத்துல. ஒரு ஏஞ்சல் பார்த்துருச்சு. கோழி தான் சாப்பிடுது. கோரிடோரா சாப்பிட்டா நல்லதுதான், குட்டி போடும். 3 டாப்னியா பேக்கெட் மிச்சம் இருக்கு. ஸோ அதில் 2 வந்து நான் வந்து கோரிடோரா டேங்க்ஸில் விட போகிறேன். என்ன ஐடியானா, இந்த டாப்னியாவே ரீப்ரொடியூஸ் பண்ண வைக்க முடியுமா? அவங்க கோரிடோரா குட்டீஸ் வந்து டாப்னியாவை கருத்திலாம் சாப்பிட போவதில்லை. இன்னொரு பேக்கெட்டை என் மோலிஸுக்கு சாப்பாடா போட்டிருப்பேன். குட்டீஸ் டேங்க்கு மிச்ச டாப்னியா ஊற்றிடலாம். குட்டீஸ்க்குலாம் டாப்னியா கொடுத்தீங்கன்னா நல்லா அழகா கலர்ஃபுல்லா ஹெல்த்தியா வளருவாங்க. எல்லாரும் முடிச்சிட்டோம். ஒரே ஒருத்தரை மட்டும் மறந்துட்டோம். நம்மளோட சண்டை போடுற பாரடைஸ் ஃபிஷ். ஸோ இவருக்கு கொஞ்சம் லைவ் பிரெட் பர்ன்ஸ் கொடுத்துடலாம். அவர் பாருங்க இப்போ டப்புன்னு சாப்பிடுவாரு பாருங்க எல்லாத்தையும். இங்க ஒருத்தர் இருக்காரு. மக்களே, ரொம்ப நாளா நம்ம மோலிஸ் வந்து குட்டி போலன்னு கவலைப்பட்டுட்டு இருந்தேன். இன்னைக்கு வந்து பார்த்தா குட்டீஸ் இருக்கு, காட்டுறவாங்க. டாப்னியா போட்டோன்னே 5-6 குட்டீஸ் வெளில வந்து சாப்பிட்றாங்க. உடனடியாக அவங்கள காப்பாற்றணும், இல்லைன்னா அவங்களே சாப்பாடாக மாறிடுவாங்க. ஸோ அதை பண்ணிடலாம் ஃபர்ஸ்ட்டு. இந்த மாதத்தோட பெரிய சர்ப்ரைஸே இந்த கோரிடோரா குட்டி தாங்க. நான் நிறைய ஷார்ட்ஸ் போட்டிருப்பேன். இந்த மாதம் 2 வருஷத்துக்கு அப்புறம் நம்ம கோரிடோராஸ் வந்து எக்ஸ் லே பண்ணியிருந்தது. அந்த எக்ஸ் எல்லாம் காப்பாற்றி தனியாக சேர்த்து வச்சு ஹேட்ச் பண்ண வச்சு ஒரு குட்டி டேங்க்கில் குட்டீஸ்லாம் வளர்த்துட்டு இருக்கேன்னு. ஆனால் திடீர்னு பார்த்தா நம்ம மெயின் டேங்க்லேயே கொஞ்சம் முட்டைங்க வந்து மிஸ் ஆயிருக்கும் போல். அந்த எக்ஸ்லேருந்து ஹேட்ச் ஆகி குட்டீஸ் வந்து நான் சேவ் பண்ண குட்டீஸை விட 3 மடங்கு பெருசாக வளர்ந்துருக்குங்க. இதுக்கு எல்லா எக்ஸையும் மெயின் டேங்க்லேயே வச்சிருக்கலாம் போல். ஆனால் எல்லாத்தையும் காப்பாற்றிருக்க முடியுமா? எப்படி ஒரு 50 ஃபிஷஸ் இருக்க தொட்டியில் இந்த குட்டீஸ்லாம் சர்வைவ் ஆகி 3 மடங்கு பெருசாக வளர்ந்துருக்குன்றது தான் ஒரு அதிசயமே. கடைசியாக நம்ம பேபிஸ் டேங்க்ல இருக்க கப்பீஸ்லாம் ஒரு அளவுக்கு மேலே வளர்ந்துட்டாங்க. மீடியம் சைஸ் வந்தோடனே அவங்களையெல்லாம் பிடிச்சி ப்ரமோஷன் கொடுத்து மெயின் டேங்க்குக்கு மூவ் பண்ணிட்டேன். வீடியோவோட எண்டுக்கு வந்துட்டோங்க. என்னோட ஃபிஷ் ரூம் உங்களுக்கு பிடிச்சிருந்தா கண்டிப்பாக கமெண்ட்ஸில் என்ன பிடிச்சிருக்குன்னு சொல்லுங்கள். வீடியோக்கு ஒரு லைக் பண்ணுங்கள், சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். அடுத்த வாரம் சந்திக்கிறேன். இப்படிக்கு சிந்துஜன்.